అమ్మా పెళ్లి చేసుకోవాలంటున్నావు, ఇకపై దీన్ని లూజ్ చేసి ఆల్టర్ చేసి ఇవన్నీ చేయడం కంటే కొత్తగా ఒకటి కుట్టుకోవచ్చు కదా. మీరు చెప్పేది కూడా కరెక్టే, కానీ నా హస్బెండ్ బిజినెస్ లాస్ అయ్యి జాబ్ వెతుక్కుంటూ బాంబే వెళ్ళాడు. డబ్బులకి చాలా టైట్. డబ్బులకి టైట్ అయినప్పుడు బ్లౌజ్ లూస్ గానే అవ్వాలి, అలా కాకుండా టైట్ గా అవ్వకూడదు. సరే సరే, తర్వాత సెట్ చేసి పెడతాను, వెళ్ళరా. అయితే సైజులు తీసుకోవా? ఓహో అలా వల్ల எனக்கு தெரியும், పో. లేదు, నీ కొలతలంతా నాకు బాగా తెలుసు అని చెప్తున్నాను. వెళ్ళి తర్వాత రా. అయితే రేపు రానా? రేపు రండి. సరే సరే. ఆకలిస్తే అన్నం పెడతా, అలిసొస్తే ఆయిల్ పెడతా. అన్నా, ఈ సుమిత్ర మొగుడు చెక్క కేసులో మాట్టుకుని జైల్లో ఉన్నాడు. అవును, 6 లక్షలు లేకుండా బయటికి రాలేడు. అవును, ఇదే నా అమ్మాయి బాంబేలో ఉందని చెప్పింది కదా. బాంబే? అదా కదా. ఏంటి లేదన్నా, ఏమైందిరా? అక్కడేదో ప్రాబ్లం అనుకుంటాను రా, రా వెళ్ళి చూద్దాం. Who the hell do you think you are? Are you blind? Can't you see a car on the road? Don't ever think that you can blame me for this. You are a mad girl. Who let you out of your house? I am asking you, who let you out of your house? Answer to my question. I know what to do. I know what to do. Move. தோட ரேட் ஏறி என்ன பிரயோஜனம் நமக்கு? அடமானம் வைக்கும் போது தான் தெரியுது என்ன ஒரு அநியாய வட்டி தெரியுமா? ஃபீஸ் கட்ட இன்னும் 7000 ரூபாய் வேணும். அதுக்கு நீ என்ன பண்ண போறீங்க? ஒருத்தருக்கு அவரோட வாழ்க்கையில பினான்சியலா உதவி செய்ய சொந்தக்காரர்களோ இல்ல நண்பர்களோ ஒரு 5 பேர் இருந்தா சொல்லு பார்க்கலாம். உனக்கு அப்படி யாரா இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல. உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? நமக்கு அதுக்குண்டான அவசியம் வரல. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஐயோ சார், நீங்க தானே நிக்கீங்க? ஆமா, நான் டாக்டர் ஜான் சித்தலப்பள்ளி. என்ன டாக்டர், இங்க வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு உங்களுடைய உதவி வேணும். ஏன் கிட்டயா? ஆமா, நான் ஒரு இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக் நடத்திட்டு இருக்கேன். இந்த இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்னு சொன்னா குழந்தைங்களை உருவாக்கி கொடுக்கற கிளினிக் தானே? ஆமா ஆமா, உங்களுடைய வைஃபிங்களா? அப்படி இன்னும் சொல்லலாம். அமெரிக்கால இருந்து ஒரு ஃபேமிலி கர்ப்பப்பைய வாடகைக்கு வேணும்னு வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு என்னுடைய ஏஜென்ட் கூட்டிட்டு வந்த பொம்பளைங்களை அழகு பிடிக்கல. அது சரி, யாருக்கா இருந்தாலும் பிறக்கிற குழந்தை அழகா இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. இது ஒரு தப்பான எண்ணம் தான். இந்த ஒரு ஐவிஎஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய டைப்ல இருக்கு. இப்ப வந்த அந்த பொண்ணோட கர்ப்பப்பைக்கு குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உருவாகிற எம்பிரியோனால கரு இன்னொரு பொண்ணு கர்ப்பப்பையில டெபாசிட் பண்ணணும். 10 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைய பெத்துக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். There won't be any blood relation with circuit mother. ஓகே. அதாவது இந்த பழம் பழக்கிறப்போ ஒலையில வைக்கிற மாதிரி தானே? பழுத்துச்சுன்னா அந்த ஒலையோட சாயலும் இருக்காது. கரெக்ட். நீங்க சொன்ன உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. சார், இந்த மாதிரி ஒரு சீன் மோகன்லால் படத்துல இருக்குல்ல? நான் மோகன்லால் புது படம் எல்லாம் பாக்குறது இல்ல. இது புதுசு இல்ல, பழைய ஒரு சினிமா. அவரோட முதல் படம் சொல்றீங்க. அவ்வளவு பழசு ஒண்ணும் இல்ல. ஆரம்ப கால படம் கிடையாது. தசரதம். அந்த கதையில அந்த குழந்தையோட அம்மா நிஜமான அம்மா தான். இங்க நிலைமை அது கிடையாது இல்ல. ஆனா சரியான சென்டிமெண்ட் படம் இல்ல. நானும் அதை பார்த்து ரொம்ப கர்ப்பப்பைய அடமானம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி செய்யணும். டாக்டர், என்ன நினைக்கிறீங்க நீங்க? நாங்க பணத்துக்கு கஷ்டப்படுறோன்றது உண்மைதான். சில டைம்ல ரியல் எஸ்டேட் அது இதுன்னு அந்த வேலை இந்த வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். அது பரவாயில்ல, அந்த மாதிரி வேலைனா பரவாயில்ல. இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயம் எல்லாம் நமக்கு சரி வராது. கிளம்புங்க டாக்டர், கிளம்புங்க. சொல்ல வந்தது அது இல்ல. அப்புறம் அன்னைக்கு என் கார்ல அடிபட்டேன்னு சொல்லிச்சே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இது கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு வாழ்றதுக்கே வழி இல்லைன்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. கர்ப்பப்பைய அடமானம் தர்ற பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். கமிஷனா நான் உங்களுக்கு 25,000 ரூபாய் நான் தனியா தந்துடுறேன். நான் டைரக்டா போனா சரி வராது. நீங்க என்ன விஷயத்த சொல்லி நல்லா புரிய வைக்கிற திறமையான ஆள் தானே? கரெக்டு தான். இருந்தாலும் பொம்பளை கேஸா இருக்கும்போது இல்ல, நீங்க சொல்றது சரிதான். அவங்களுக்கு பண தேவை இருக்குதான். ஆனா இத சொல்லி ஒத்துக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஒரு 50,000 கொடுத்தா பார்க்கலாம். 50,000? 50னா 50. ஆனா சீக்கிரம் வேணும். வேணா இப்பயே போலாம். அப்பலாமா? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் டாக்டர். உங்க வண்டி இங்கே இருக்கட்டும், என் வண்டியில போலாம். அப்படியே செய்வோம். வாங்க வாங்க. ஏய், இதுலயா? நம்ம அப்படியே பூந்து போயிடலாம். வா. ஓகே, ஜாகிரதையா போங்க. இந்த வண்டி ஹோம்மேடா?
இங்கதான் எங்கேயோ அவளோட வீடு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? சுமித்ரா மசூதி தெரு. இதோ வந்துட்டோமே. வாங்க. இத பாருங்க, நீங்க முதல்ல போய் அவருடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சம்மதம்னா மிச்ச விஷயத்த நான் பேசிக்கிறேன். தேவையில்லாத அப்செட் ஆக்க வேண்டாம். ஓகே ஓகே. வாட் யூ ஹேவ் பீன் டோல்ட் இஸ் தட் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ. ஓகே. இங்கிலீஷ் ஒரு மாதிரியா இருக்க. మీరా? అయ్యో మా ఇంటికా? అయ్యో రండి, లోపలికి రండి. మీరు మా ఇంటికి? అయ్యో కూర్చోండి. హస్బెండ్ ఆయన ఆ రోజు చెప్పాను కదా బాంబేలో ఉన్నారు. ఇంకా బాంబేలో రానే లేదా? ఇంకా రాలేదు. ఏంటిది మీరు ఈ సమయంలో? ఏం విషయం? హలో, మీ అబ్బాయా? గణేష్ లేరా? వెళ్ళు, వెళ్ళి ఆడుకో. వెళ్ళిపోయాడు. ఇప్పుడు చెప్పండి. ఫెర్టిలైజేషన్ we have been to తెలుగు ప్లీజ్. అదాదు ஒரு ఉడలరువు సంబంధపట్ట విషయమే కదాల ఓపెన్ గా చెప్పేది ఒక మగోడు మాడది కలిస్తేనే కదా పిల్లలు పుడతారు. ఇప్పుడు వాళ్ళు కలిసినా కూడా పిల్లలు పుడతలేదు. దానికి సేఫ్ అయినవి చాలా ఉన్నాయి కదా. அதில்ல விந்து விந்து அதுக்கு இந்த கர்ப்பப்பை தேவைதானே? அது இருந்தா தானே எல்லா விஷயங்களும் நடக்கும். சுருக்கமா சொன்னா இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். మీరు ఇంత చెప్పినాక నేను వద్దని చెప్తానా? రాత్రి వెనకైపు నుంచి రండి, మీకోసం నేను తలుపులు తెరిసే ఉంచుతాను. తాగడానికి కొంచెం నీళ్ళు దొరుకుతాయా? ఒక్క నిమిషం. அட கடவுளே டாக்டர், விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நமக்கு இது சரி வராது. நம்ம வேற பார்க்கலாம். வா. இது நடக்காதா? நடக்கும் நடக்கும். நீ நம்ம நடிச்சது நடக்காது. இது 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 ஆள் எக்ஸ்ட்ரா டீசென்டான ஆளு. நீ வா போலாம் முதல்ல. அப்படின்னா சீக்கிரம். எனக்கு கொஞ்சம் கூட புரியல. சொல்லு. அப்பா எனக்கு இருந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஃபைட்டர் முருகன் தான். ஹர ஹரோ ஹர. முருகனும் போயிட்டான். இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி படுத்த படிக்கையா இருக்கிறவங்க வேற யாராவது ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்களா? ஒய்ஃப் பார்க்க அழகா இருக்கணும். கொஞ்சம் சும்மா இருங்க டாக்டர் நீங்க. అన్నా ఎంత అయిందన్నా? 50 రూపాయలు అయిందన్నా. సరే అన్నా, రేపు రోలెక్స్ హోటల్లో చూద్దాం. మీరు వస్తే చాలు. సర్లే వస్తాను. இங்க பாரு பாரு, அந்த பொண்ணு நல்லா இருக்கு. யாரு அவளா? அது கேஸ் பா. வக்கீலா? அது அந்த கேஸ் இல்ல, கேஸ் கட்டு ரோசி, தமிழ்நாடு. அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாவ. ஏய், அது ஐட்டமா கேஸ்? அந்த அமெரிக்காக்காரங்களுக்கு எப்படி தெரியும்? பாக்குறதுக்கு அழகா இருக்கா, உள்ள ஒரு கர்ப்பப்பை இருந்தா அது போதும். இந்த யோசனை எனக்கு வரலையே. இது நல்ல பாயிண்ட் தான். டாக்டர் உங்ககிட்ட கர்ச்சீஃப் இருக்கா? இருக்கு. எதுக்கு? எதுக்கு மூஞ்சி மடிச்சிட்டு போறது நல்லது. வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் மானத்தோட வாழ்ற ஆளுங்க செய்யற வேலையா? நல்ல ஒரு கேஸ் எடுத்து வந்திருக்கானுங்க பாரு. உனக்கெல்லாம் வீட்டுல அம்மா தங்கச்சி இல்லையா? பொள்ளதாச்சி அங்க வந்திருக்கானுங்க. வயத்த தள்ளி கர்ப்பமா சுத்தினா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஊர்க்காரங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க? சும்மா ஒண்ணும் பண்ணலையே, 10 லட்சம் ரூபாய் கொடுக்க போறான்ல, அப்புறம் என்ன கேடு? அதான் காசு கிடைக்குதுல்ல. அடைச்சி நிப்பாட்டுங்க. நான் இந்த ஃபீல்ட விட்டு போனேன்னு வை, உள்ள வரதுக்கு ஆளுங்க கியூல நிக்கிறானுங்க. பெத்துக்கிட்டு வரும்போது என் டிமாண்ட் ஃபுல்லா போயிடும். புருஷன் இல்லாம குழந்தைய பெத்துக்கிட்டா அப்ப யார் என்ன கட்டிக்குவா? நீ கட்டிக்குவியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நீ இது கட்ட வந்து போன கேஸ் தான். அப்ப கட்டு போறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். வரட்டுமா சிஸ்டர்? எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்போ நாங்க கிளம்பலாம் இல்லையா?